மூணாவது தக்பீருக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்கள் நிறைய வந்திருக்கு. அதாவது அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு நிறைய வந்திருக்கு. அதே போல் இந்த மாதிரி அல்லாஹும் மக்ஃபிர் லி மையித்தினா, அந்த என்ன லி ஹய்யினா வ மையித்தினா, அந்த மாதிரி துவாக்கள், இப்படி சில லைஃபான சஹியான நிறைய துவாக்கள் வந்திருக்குது. இந்த மசூராத்தான ஹதீஸில் வந்த துவாக்களை ஓதுறது மிகவும் சிறந்தது. அதே நேரம் வராத துவாக்களையும் ஜனாசாக்கு நம்ம ஓதலாம், ஓதக்கூடாதுன்றது இல்லை. இப்போ மூணாவது தக்பீருக்கு பிறகு ஜனாசாவுக்காக வேண்டி தமிழால் நமது மொழியில் யா அல்லாஹ்வோட பாவங்களை மன்னிச்சிரு, இவருக்கு நல்ல கபரில் விசாலத்தை கொடு, இவருக்கு என்ன சொர்க்கத்தை கொடு, நரகத்திலேருந்து பாதுகாத்துருன்னு சொல்லி உளப்பூர்வமாக கேட்குறதுன்னு எந்த விதமான தடையும் தொழுகையில் என்ன ஜனாசா தொழுகையில் இல்லை. மசூரா வந்த துவாக்களை கேட்குறது சிறந்தது. இதனால தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கடந்த கால நூல்களை நீங்கள் பார்க்கலாம், குழந்தைக்காக வந்து ஒரு துவாவுண்டு ஹதீஸில் எங்கேயும் சஹியான துவாவுண்டு வரல. புள்ளை ஒன்று மௌத்தாகி பிள்ளைக்காக துவாவுண்டு வரல. ஏன்னா அதுக்கு அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு சொல்ல தேவையில்லை, பாவத்தை மன்னின்னு சொல்லி. ஏன் பாவம் எழுதப்படாத வயசு அது. அப்போ ஏதாவது துவா கேட்கணும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து சிலர் வந்து என்னது, அதாவது சில துவாக்களை யா அல்லாஹ் என் தந்தைக்கு இந்த இவனுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, தாயுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாகன்னு துவா கேட்டதாக எல்லாம் வருது. அல்லது தாய் தந்தைக்கு ஒரு சேர்மானமாக துஹ்ராக மறுமையில் ஒரு பெரிய நன்மையாக இந்த குழந்தை என்ன செய் ஆக்கண்டெல்லாம் துவா கேட்டதாக வருது. இந்த மாதிரி ரசூலாம் கேட்கல தான், இப்படி கேளுங்க சுண்ணான்னு யாருக்கும் சொல்லவும் முடியாது தான். ஆனால் ஒருத்தர் குழந்தைக்காக வேண்டி இந்த துவாவை சரி கண்டு நல்லதாக ஐக்கிய அப்படின்னு சொல்லி கேட்டால் பிழையெல்லாம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்டா, ஜனாசா தொழுகையில் மூணாவது தக்பீருக்கு போகிற துவா என்றது வந்த துவா மட்டும்தான் கேட்கணுமன்றது இல்லை. ஒரு மனிதன் தனக்கு விரும்பியதெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அத்தஹியாத்தில் கடைசியில் என்ன செய்து வருது. இப்போ அத்தஹியாத்தில் கடைசியில் தனக்கு விரும்பியதெல்லாம் கேட்குற நேரத்தில் இவருக்கு சந்தர்ப்பமே எங்களுக்கு உண்டு தான் இந்த ஜனாசா மையத்துக்காகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்லலை இந்த துவா மட்டும்தான் நீ கேட்கணும், வேறு எந்த துவா என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு வரல. மையத்துக்காக துவா கேட்குறது. அப்போ நம்ம விரும்பின மொழியில் என்ன செய்யலாம், துவா கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். அதுக்காக வேண்டிய இதுபுறம் நம்ம பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவால நிச்சயமாக நாங்கள் நினைக்காத அளவிலான அர்த்தங்கள் என்ன செய்யும் இருக்கும், அதை பாடமாக்கிக்கொள்ளணும். அதே நேரம் குழந்தைகளுக்காக மற்ற விஷயங்களுக்காக நம்ம துவா கேட்குற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம விரும்பின மாதிரி என்ன துவா கேட்டுக்கொள்வோம், தவறில்லை. நாலா தக்பீருக்கு பின்னால் சலாம் கொடுத்தல். இப்போ இதில் வந்து இமாம் ஷவுகானி எப்படி சொல்கிறாருன்னா, வயதுஉ பைன தக்பீராத், ஒவ்வொரு தக்பீர்களுக்கு இடையிலும் வந்த துஆக்களை கேட்டுக்கொள்ளலாம் அப்படி சொல்கிறாரு. அப்போ இமாம் ஷவுகானியோட பார்வையில் முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு சூரா, அதுக்கு பின்னால் 2, 3, 4 இதெல்லாம் என்ன செய்யலாம், துவா கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. ஜனாசாவுடைய ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் ரெண்டாவதுக்கு பிறகு துவா கேட்கலான்னு யாருக்கும் சொல்லலாது. ஜனாசாவுடைய ஹதீஸெல்லாம் நீங்கள் மொத்தமாக தொகுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தக்பீர் பிறகு நீ துவா கேட்காத அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இயலாது. அந்த ஹதீஸை இப்போ நான் உங்களுக்கு தொகுத்து சொன்னேன்னு வைங்களேன், இதிலிருந்து தான் இந்த சட்டங்களை எடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே விளங்கும். இமாம் ஷவுகானி சொல்கிறது என்ன சரிதான். ரெண்டாவதுக்கு பிறகு ஒருத்தர் துவா கேட்டார்னா பிற சொல்ல இயலாது, மூணாவதுக்கு பிறகு ஒருத்தர் துவா கேட்டார்னா பிற சொல்ல முடியாது, நாலாவதுக்கு பிறகு ஒருத்தர் துவா கேட்டார்னா என்னது பிற சொல்ல முடியாது என்கின்ற அமைப்பில் தான் இருக்குது. எனவே இது ஒரு இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயம் போன்ற அமைப்பில் தான் அந்த ஹதீஸ் என்ன செய்கிறது வருகிறது. எப்படியோ முதலாவது தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம கட்டாயம் என்ன செய்யணும் சொல்லணும். ரெண்டாவதுக்கு பிறகு சலாத்துல் இப்ராஹிமியா சுன்னா, அதுக்கு பிறகு துவாக்கள் என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம். ஒருத்தர் அதுக்கு பிறகு ரெண்டாவதுக்கு பிறகு துவா கேட்டார்னாலும் என்னது தவறு இல்லை. அடுத்ததாக வலா யுசல்லா, அதனால தான் அந்த ஃபிக்ஹ் படிக்கிற நேரத்தில் கொஞ்சம் அறிவு பொறுமை வரும்னு அடிக்கடி சொல்கிறது. அதனால தான் அறிவு பொறுமை வரும்னு சொன்னால் ரெண்டாவதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து துவா கேட்குறாரு, அல்லது ஒரு இமாம் குழந்தைக்காக நீங்கள் இந்த துவா கேட்டுக்கங்கன்னு சொல்லிக்கிறாரு. குர்ஆன்லேயும் இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை, சஹாபாக்கள் சொன்னதும் இல்லை. எங்களுக்கு எப்படி வரும், சஹாபாக்களும் சொல்லலை, குர்ஆனும் இல்லை, சுன்னாலும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு அது எப்படி நம்ம கேட்குறது? அது நியாயமான கேள்வி தான். இந்த கேள்வி எங்களுக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள்கிட்ட ஃபிக்ஹ் இல்லாதது தான் காரணம். முதலாவது என்ன விளங்கணும்டா, இது எப்படி நம்ம உதாரணம் சொல்லலாம்டா, அத்தஹியாத்தில் ஒருத்தர் இறுதி நேரத்தில் யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று துவா கேட்குறாரு. அவருக்கு ஒரு துவா இருக்கும், இப்போ தான் நான் விசா போட்டிக்கிறேன், அல்ல எப்படியாவது என்ன செய்யணும், நான் வந்து வெளிநாட்டுக்கு போய்த்துட்டு ஒரு துவா இருக்கும், அவருக்கு ஹதீஸில் வரல அது. அப்போ அவர் என்ன செய்கிறார், அதை ஒரு துவா கேட்குறாரு. நம்ம கேட்டுட்டு என்ன விசாலாம் பேசுகிறேன் அத்தஹியாத்துலேருந்து, நம்மகிட்ட தொழுகையில் விசா சப்ஜெக்டில் பேசிட்டீங்கன்னு கேட்டால் அவர் இல்லை அத்தஹியாத்தில் கடைசியில் துவா கேட்கலாம்னு வருது தானே அப்படின்ட்டு அவர் சொல்கிறத நம்ம விளங்கணுமெண்டா நம்மகிட்ட அறிவு பொறுமைன்னு என்ன செய்யணும் இருக்கணும். இந்த இடத்துல இதான் சட்டம், விரும்பிய துவாக்களை கேட்டுக்கொள்ளாமல் ரசூல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னு அறிவிக்கணும். இல்லைன்னா நமக்கு இந்த அறிவு இருந்தவங்களே தொழுகையில் ரசூல்லாம் அரபில் தானே துவா கேட்டாங்க என்ற மாதிரி ஒரு நிலைமை மட்டும் இருந்தால் அவரோட நம்ம என்ன செய்வோம், முரண்படுவோம். இதே மாதிரி தான் இது. ஒரு பல அறிஞர்கள் இப்படி குழந்தைக்காக இப்படி நீங்கள் துவா கேட்டுக்கலாம்னு ஒரு துவா சொல்லி தந்திக்கிறான்னு வைங்களே,
எப்படி துவா கேட்கலாம் அவங்க? ரசூல்லாங்கள்கிட்ட வராத துவா அவங்க எப்படி கேட்கலாம்? நாங்கள் என்ன நினைக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத துவாவை சொல்லக்கூடாதுன்றதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பேணுதல்ண்டா, சுண்ணாவுக்காக வேண்டிய பாடுபட்ட ஒரு அறிஞருக்கு எவ்வளோ பேணுதல் இருந்திக்கும் எங்களுடைய தக்குவாவை விட. அவங்களுக்கு முதலாவது அவர் பிளகான்றதுக்கு உரிமைக்கு, எங்களுக்கு பிளகான்றதுக்கு முன்னால் அவங்க என்ன அடிப்படையில் இதை சொன்னாங்கிறதுக்கு என்ன நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம்னா இதுதான் காரணம். ஜனாசா தொழுகையில் வந்த துவா மட்டும்தான் கேட்கணுமன்றது இல்லை. இப்போ இதே மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, இந்த பெருநாள் தொழுகை. இந்த பெருநாள் தொழுகையில் ஆரம்பமாக என்ன சொன்னாங்க? அந்த ஒலில்லாஹில் ஹம்து வரைக்கும் சொல்லலாம், மற்றதெல்லாம் லைஃப்னு சொல்லி குர்ஆன் சொன்னால பேசக்கூடிய சில மக்கள் எல்லாரும் இல்லை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் இல்லை அதெல்லாம் அதுவும் சொல்லக்கூடாது, அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹ் அக்பர் கபீரா. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நாளே பிறகு அதுவும் இந்த அல்லாஹ் அக்பர் கபீராவும் இல்லை அல்லாஹ் அக்பர் நான் இப்போ எல்லோரும் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஹ் இல்லாதனால தான், மார்க்க சட்டம் பற்றிய ஒரு விளக்கமின்மையால் தான் இதனை செஞ்சது வந்தது. இல்லைன்னு சொன்னால் இந்த முடிவுக்கு அவங்க வந்திக்க மாட்டாங்க. குர்ஆன்லையோ அது ஹதீஸில் எங்கேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை தான் சொன்னார்கள் என்று வரல அப்படின்னு எப்படி எடுக்கிறது? இந்த வார்த்தை தான் சொன்னாங்கன்னு வரல. கான யுகப்பிர், யுகப்பிர ரெண்டு மாதிரி சொல்லலாம். அல்லாஹ் அக்பர் சொல்லி கொண்டவர்களாக இருந்தார்கள்னு சொல்லலாம். கான யுகப்பிர் இன்னொன்று மாதிரியும் சொல்லலாம். என்ன? இறைவனை பெருமைப்படுத்துகின்றவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்று சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறதுக்கு இறைவனை பெருமைப்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள்ன்றதான் பொருத்தம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னால், வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். பெருநாள் நாளை சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ் தாலா உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்கு ரெண்டு விஷயம் சொல்கிறான். அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும், எதுக்கு பெருமைப்படுத்தணும்? நேர்வழி காட்டியதற்காக. விளங்கிட்டா? அப்போ இப்போ நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்தல் அப்படின்னா அல்லாஹ் அக்பர் மட்டும் போதாது, அல்லாஹ் அக்பர் மட்டும் போதாது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானி, எனக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். விளங்கிட்டா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்தால் தான் நேர்வழி காட்டியதுக்கு தான் என்று ஒரு அர்த்தமாயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை பார்த்து எல்லாரும் என்ன புரிஞ்சாங்கன்னா, பெருநாள் நாளில் இப்படித்தான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும்னு ஒரு முறை இல்லை. நீங்கள் எப்படி வேணுமென்றாலும் என்ன செய்யலாம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தலாம் என்ற ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட துவா என்ன செய்யலை சொல்லித்தரல என்று விளங்கினதுனால தான் அப்துல்லா பின் மசூத்லாம் இப்படி சொன்னாங்க, அதே போல் என்னது இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்க, இப்படி என்னெல்லாம் வார்த்தைக்கு என்ன காரணம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துவாவை பிதத்தாக உருவாக்கினார்கள் அப்படின்னு அர்த்தம் அல்ல. அது அர்த்தம் என்னன்னு சொன்னால், அடிப்படை நம்ம கோளாறு விடுறோம். அனஸ் ரலியல்லாஹு ஒரு பிதத் செஞ்சுக்கிறாங்க, இப்னு உமர்லாம் ஒரு பிதத் செஞ்சுக்கிறாங்க, அப்துல்லா பின் மசூத்லாம் பிதத் செஞ்சுக்கிறாங்க. அப்படியா நீ ஒரு பிதத் செஞ்சுக்கிற? என்ன? பெருநாள் நாளைக்கு துவாவை இல்லை, நீ அல்லாஹ் அக்பர் மட்டும் தான் சொல்லணும், நீ ஒரு பிதத் செஞ்சதுனால தான் மற்ற மூணு உனக்கு பிதத்தாக வழங்குது. நீ என்ன நினைக்கணும்னா, எங்கேயாவது ரசூலுல்லாஹ் ஒரு துவா கற்று தந்தார்களா? பெருநாள் நாளில் இந்த துவா ஓது என்று கற்று தந்தார்களா? கற்று தரல தானே. பெருநாள் நாளில் அல்லாஹ் புகழணுமா இல்லையா? அல்லாஹ் புகழணும் குர்ஆனும் சொல்லுது. ரசூலுல்லாஹ் ஒரு துவாவும் கற்றுத்தரல என்றால் ரசூலுல்லாஹ் பொதுவாக வெட்டிக்கிறான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? பொதுவாக இறைவனை நீங்கள் என்ன செய்ய புகழ்ந்துங்க. யாரும் ஒரே வாய்ஸில் ஒரே சவுண்டில் பாட்டு படிச்சுக்கிட்டு ராகம் மாதிரி என்ன செய்யக்கூடாது, புகழக்கூடாது. அவரவர்கள் சத்தமிட்டு என்ன செய்யணும், சத்தமாக அவரவர்களுக்கு விரும்பிய பிரார்த்தனைகள் என்ன செய்யணும், இந்த திக்ருகளை செய்யணும்னு அர்த்தம். ஒரு சவுண்டு கேட்கணும், ஆனால் ஒரு சவுண்டு கேட்கக்கூடாது. சவுண்டு கேட்கணும் என்ன? ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் சொல்கிற சவுண்டு கேட்கணும், இன்னொருத்தர் வலில்லா இல்லாமல் சொல்கிற சவுண்டு கேட்கணும், இன்னொருத்தர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா சொல்கிற சவுண்டு கேட்கணும். இப்போ பிரச்சனை அதல்ல, பாட்டு படிக்கிறோம். நமக்குள்ள பிரச்சனை என்ன? அப்புறம் அவர் டிசைனாக அது போயிட்டு அது இன்னும் மாற்றவே இல்லை யாரும். வணங்கிட்டா? அது சுண்ணாவும் இல்லை, எங்கேயும் ஹதீஸ்லையும் இல்லை. ஏன் அதை நமக்கு மாற்ற இல்லாமல் இருக்குது? அதனால் பிரச்சனை. அதனால் நாங்கள் எங்கே தொழுவிக்க போனாலும் மைக்கு பிடிக்கிறல, சரியா? இல்லைன்னா என்ன அந்த இது போயிட்டுருக்கு. பின்னால் எல்லோரும் சொல்லிக்க, ஒரு ஆள் சொல்லி கொடுக்குறது ஓகே, மக்களுக்கு தெரியாது. ஒரு துவாவை அவங்க பழகட்டும்னு சொல்லி என்னடா பொதுவாக சொல்கிறாங்களே, எதை சொல்கிறேன்னு தெரியாட்டு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறது ஓகே. நீங்கள் என்னது அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா, இதெல்லாம் குர்ஆன்ல அங்கங்கே வரக்கூடிய நல்ல புகழ்ச்சியாக தான். இப்படி சொல்லுங்க ஒரு தடவை சொல்கிறது ஓகே. இது அப்படி இல்லையே, நாங்கள் சொல்லி கொடுக்குற எப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான், சரியா? ஆசையோடு போய்த்து மைக்க பிடிக்கிறாங்க தெரியுமில்ல, நம்மளுக்கு தான் நல்லதுன்னு சொல்லி அவன் மெட்டெடுத்து பாட்டு போகுது. இல்லை, இது ஒரு பிதாத்தண்டத்தில் சந்தேகமே இல்லை. நினைக்கிட்டா? இது ஒரு பிதாத்தண்டத்தில் சந்தேகமே இல்லை. சவுண்டாக சொல்லணும், சந்தேகம் இல்லை. ஆனால் ரெண்டு பிள்ளை வரும். துவாவே இல்லைன்றாலும் பிள்ளை, இந்த துவாவை சொல்லாத அந்த துவாவை சொல்லாதன்னு சொன்னால் அதுவும் பிள்ளை. இன்னொரு பிள்ளை அதை ஒரு துவாவை படித்து எல்லாரும் ஒரே வாய்ஸில் சவுண்டு போட்டு பாட்டு படிக்கிறோம், என்னது பாட்டு தான் அது. விளங்கிட்டா? அதுவும் என்ன பிள்ளை தான். இதை இல்லாமல் ஆக்கணும். இது நிறைய இடங்கள்ல என்ன செய்யுது இருக்குது. இப்படி ஒரு சுன்னா இருந்ததில்லை. சத்தம் போட்டு இமாம் சத்தம் போட்டு ஒரு துவாவை சொல்கிறது பிள்ளை இல்லை. அன்றைக்கு சத்தம் போட்டு சொல்ல தான் வேணும்.
எல்லாரும் இவர் ஃபஸ்ட்டுக்கு சொல்லி கொடுக்க ரெண்டாவது கோரஸாக எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறது, அந்த சவுண்டு போடுறதுக்கு இதே அதைத்தான் நான் சொல்ல வரேன். இமாம் சத்தமாக சொல்கிறது பிள்ளை இல்லை. இமாம் சத்தமாக சொல்லி ஏன் அந்த 1000 பேர் வர 1000 பேர் கையில் மைக்கு கொடுத்து 1000 பேர் சத்தம் போட சொன்னாலும் பிள்ளை இல்லை. பிழை பிரச்சனை வந்து மெட்டெடுத்து என்ன செய்கிறது, அவர் சொல்ல இவங்களும் சேர்ந்து என்னது வழிமொழிகிறதுன்றதான் இந்த இடத்துல பிள்ளை. நான் அது கூடுதலாக சொன்னதுக்கு காரணம், பெருநாள் நாளில் துவா என்றது திக்ருண்டு வரல. அப்போ எல்லா திக்ரும் சொல்லலாம்னு சொல்லணுமே தவிர அல்லாஹ் அக்பர் மட்டும் தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். பெருநாள் நாளைக்கு மற்றதுக்கு ஒரு வித்தியாசமே இல்லை. மற்ற நாளும் அல்லாஹ் அக்பர் சொல்கிறேன், இந்த நாளும் அல்லாஹ் அக்பர் சொல்ல தான் செய்யறோண்டாயிரும். இந்த நாளில் கொஞ்சம் கூடுதலான திக்ருகள் என்ன செய்யணும் இருக்கணும். எப்பயும் அறிவுப்பொறுமை வரணுமெண்டா நிறைய ஃபிக்ஹ் சம்மந்தமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நிற்கிற வளமை என்ன, ஹதீஸில் உள்ள வளமை என்ன, எப்படி இதை புரிஞ்சு கொள்கிற ஒரு விளக்கமும் என்ன செய்யும் வரும். இல்லைன்னா எல்லாமே நமக்கு என்ன செய்யும் விதத்தாகவும் அல்லது எல்லாம் சுன்னத்தாகவும் என்ன செய்யும் படும்.